அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாம் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டிருக்கிற பரிபூர்ணமான மார்க்கம். இந்த மார்க்கத்தில் எந்த விதமான குறைகளும் இல்லை. இந்த மார்க்கத்தில் எந்த விதமான விடுதல்களும் இல்லை. மனிதர்களுக்கு தேவையான வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்தும், அதுபோலவே நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டிய வணக்க வழிபாடுகள் குறித்தும் அனைத்தும் மிக தெளிவாக நமக்கு வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த மார்க்கம் ஞானம் நிறைந்த, அறிவு நிறைந்த வல்லோன் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட ஒரு மார்க்கம் என்கிற காரணத்தினால், அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் நமக்கு இறைவனை வணங்குவதற்காக என்னென்ன வழிபாட்டு முறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவற்றிலேயே ஒரு முஸ்லிம் வழிபாட்டு முறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வணக்க வழிபாடுகளுக்குள்ளேயே நின்று அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடியவனாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிற அந்த வரையறைகளை தாண்டி மார்க்கத்தில் எல்லை மீறி நாம் சென்று விடக்கூடாது. இது குறித்து நமக்கு கடுமையான எச்சரிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஈயாக்கும் வல் குலுவ ஃபித்தீன், மார்க்கத்தில் நீங்கள் எல்லை மீறுவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். மார்க்கத்தில் எல்லை மீறிவிடக்கூடாது. நமக்கு என்ன எல்லை வரையறுக்கப்பட்டிருக்கிறதோ, வணக்க வழிபாடுகளில் எந்த எல்லை நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ, இன்னும் மார்க்கம் தொடர்பான அனைத்திலையும் நமக்கு எப்படிப்பட்ட வரையறைகளை அல்லாஹ் வகுத்து தந்திருக்கிறானோ அந்த வரையறைகளை தாண்டி விடக்கூடாது. எல்லை மீறுவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்னமா அஹ்லக மன் கான கப்லக்கும் அல் குலுவ ஃபித்தீன், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த பல சமுதாய மக்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகி அவர்கள் அழிவை தேடிக்கொண்டதற்குண்டான காரணம் மார்க்கத்தில் எல்லை மீறியதால் தான். அவங்களுக்கு மார்க்கம்னு அல்லாஹ் எதை கொடுக்குறானோ, எதை ஷரியத் என்று அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிறானோ அந்த வரையறைக்குள்ள அவங்க நிக்கல. அதை தாண்டி அல்லாஹ் சொல்லாத பல வரையறைகளை தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொண்டார்கள். மார்க்கத்தில் அல்லாஹ் சொன்ன வரம்புகளை மீறினார்கள், எல்லை மீறினார்கள். மார்க்கத்தில் அவர்கள் எல்லை மீறிய அந்த செயல்தான் முந்தைய சமுதாயம் பல மக்களை அவர்களை அழித்து விட்டது, நாசமாக்கி விட்டது. ஆகவே நீங்க ரொம்ப கவனமா இருங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எச்சரிக்கை செய்வதை பார்க்கணும். வேதம் வழங்கப்பட்டோர் என்று சொல்லப்படுகிற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் யூத கிறிஸ்தவர்கள், அவர்கள் குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல தகவல் சொல்கிறான். குல் யா அஹ்லல் கிதாப், நபியே நீங்க சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் வேதக்காரர்கள் சிலர் இருந்தார்கள். அவங்களுக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்லும்படி ரசூலுல்லாஹ்வுக்கு பணிக்கிறான், உத்தரவிடுகிறான். நபியே நீங்க அந்த அவங்களுக்கு சொல்லுங்க, யா அஹ்லல் கிதாப், வேதம் வழங்கப்பட்டோரே, லா தகுலு ஃபி தீனிக்கும், உங்கள் மார்க்கத்தை நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள். கைரல் ஹக், உண்மைக்கு மாற்றமா. ஹக்கு என்னவோ, உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற மார்க்கம் என்னவோ அதுல நில்லுங்க, அதுல நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள். வலா தத்தபிஉ அஹ்வா கௌமின் கத் லல்லு, வழி தவறிவிட்ட வழிகேடர்களாக மாறிவிட்ட அவர்களுடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றாதீர்கள். தாங்களும் அவர்கள் வழிகட்டார்கள், பிற மக்களையும் வழிகெடுத்து விட்டார்கள். ஃபவல்லுவன் சவாஇ சபீல், நேர் வழியை விட்டும் அவர்கள் வழி தவறியவர்கள், அவங்க பாதையெல்லாம் நீங்க பின்பற்றாதீங்க என்று யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, வேதம் வழங்கப்பட்ட அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை சொல்றான். உங்களுக்கு நல்லா எந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான், உங்களுக்கு நல்லா எந்த வணக்க வழிபாட்டு முறைகளை தந்திருக்கிறான், அதுல நில்லுங்க. அதை தாண்டி நீங்கள் போகாதீர்கள், வரம்பு மீறி செல்லாதீர்கள். காரணம், வேதம் வழங்கப்பட்ட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மார்க்கத்தில் வரம்பு மீறினார்கள். கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர். ஆனா இறை தூதர் என்கிற அந்த வரம்புக்குள்ள நிற்காம ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் என்று சொல்லி இறைவனுக்குரிய ஆற்றல்களை வழங்கி இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு சென்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் அவங்க வரம்பு மீறினாங்க. அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்திலையும் வரம்பு மீறினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கடவுள்னு சொன்னாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நல்லடியாராக இருந்தும் அவங்கள கடவுள் என்று சொன்னார்கள். இந்த பக்கம் நீங்க யூதர்களை எடுத்துக்கொண்டால் உசைர் அவர் அல்லாஹ்வினுடைய ஒரு நல்லடியாராக இருக்கின்ற நிலையில அவரை இப்னுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். காலை சிற்பத்தை கடவுளாக கற்பிக்கக்கூடிய அந்த விதத்துல யூதர்கள் அல்லாஹ்வினுடைய எல்லையை மீறக்கூடியவர்களாக, மார்க்கத்தில் எல்லை மீறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுபோல துறவரம், அவர்களுக்கு திருமணம் என்கிற ஒரு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருந்தும் கூட துறவரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு விதிக்காத நிலையில, இல்ல நம்ம அல்லாஹ்வுடைய அன்பை பெறதா இருந்தா கல்யாணம் பண்ணக்கூடாது, துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும்,
என்று சொல்லி மார்க்கத்தில் கடுமை காட்டினார்கள். துறவரம் என்கிற ஒன்றின் மூலமாகவும் அவர்கள் மார்க்கத்தில் எல்லை மீறினார்கள். இப்படி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பல்வேறு விஷயங்கள்ல மார்க்கத்தில் எல்லை மீறி சென்ற காரணத்தினாலதான் அல்லாஹ் அவர்களுக்கு குர்ஆன்ல பல இடங்களில் வலியுறுத்துகிறான், மார்க்கத்தில் எல்லை மீறி போகாதீங்க, அது வழிகட்டோருடைய பாதை, அந்த பாதையில நீங்க பயணித்தால் நேர் வழியை அடைய முடியாது என்று யூதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். அதை தாண்டிதான் யூதர்கள் மார்க்கத்தில் எல்லை மீறி சென்றார்கள். ஆனால் இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகமாகிய நாமும் கூட, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினராகிய நம்மில் பலரும் கூட யூதர்களுடைய பாதையில் பயணிக்கக்கூடியவர்களாக, கிறிஸ்தவர்களுடைய பாதையில் பயணிக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். மார்க்கத்தில் எல்லை மீறி செயல்படக்கூடிய ஒரு போக்கை பல விஷயங்கள்ல கடைபிடிக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தாத, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தராத பல்வேறு செயல்பாடுகளை வணக்கம் என்கிற பேரில், வழிபாடு என்கிற பேரில், அமல் இதான் நல்ல அமல், இதை செய்தால் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெற இயலும், இதை செய்தால் அல்லாஹ்விடத்தில் நேசம் பெற முடியும் என்று சொல்லி மார்க்கம் சொல்லாத பல காரியங்களை அமல்ங்கிற பேர்ல செய்யறாங்க. பல விஷயங்களை செய்கிறார்கள். அதுல மிக குறிப்பாக எடுத்துக்கொண்டால், இப்போதைய காலகட்டத்தில் என்று எடுத்துக்கொண்டால், இப்ப நம்ம ரஜப் மாதத்தினுடைய பிறை 30, இன்னைக்கு மகரிப் வந்துருச்சுன்னு வைங்க, ஷாபான் பிறை 1. ஷாபான்னா என்ன? ரமலான் மாசத்துக்கு முந்தைய மாதம். இந்த ஷாபான் மாதத்தினுடைய பிறை 15ல பராத் இரவு என்கிற பேர்ல முஸ்லிம்கள் ஒரு வழிபாட்டை செய்கிறார்கள். அந்த பிறை 15 இரவுக்கு என்ன இரவுன்னு பேர் வைக்கிறாங்க? பராத் இரவு. பராத் இரவுனா என்னன்னு கேட்டு பல முஸ்லிம்களுக்கு தெரியும். பராத் இரவுனா என்னவா? அது ரொம்ப ஒரு பாக்கியம் பொருந்திய இரவு, சிறப்புமிக்க இரவு. அந்த இரவுல பல வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி விசேஷமான பல காரியங்களை அதில் செய்கிறார்கள். அந்த நாள்ல நோன்பு வைப்பாங்க பகல்ல, இரவு நேரத்தில் விசேஷமான தொழுகையில ஈடுபடுவார்கள். அது மாத்திரம் இல்லாமல் அந்த நாள்ல மகரிப்புக்கு பிறகோ அல்லது இஷாவுக்கு பிறகோ 3 யாசின் ஓதுவாங்க பள்ளிவாசல்ல. 3 யாசின் எதுக்காக வேணும்? ஒவ்வொரு யாசினுக்கும் ஒரு காரணம். 3 யாசின் பள்ளிவாசல இமாம் ஓதுவாரு, அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. ஒவ்வொரு யாசின் ஓதி முடிந்ததற்கு பிறகும் சின்ன ஒரு துவா செய்யப்படும். 3 யாசின் கம்ப்ளீட்டா ஓதுவாங்க. ஒரு யாசினை பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, இன்னொரு யாசின் ஆயுள் அதிகரிக்கப்படுவதற்கு, இன்னொரு யாசின் வாழ்வாதாரம் அதிகமாக வழங்கப்படுவதற்கு, ரிஸ்க அல்லாஹ் தாராளமான முறையில் வாரி வழங்குவதற்காக என்கிற காரணத்தை சொல்லி அப்ப 3 யாசின் ஓதுறாங்க, பகல்ல நோன்பு வைக்கிறாங்க, இரவு நேரத்தில் விசேஷமான தொழுகையில் ஈடுபடுறாங்க. இன்னும் முஸ்லிம்கள் பெரும்பாலியாக இருக்கக்கூடிய முஹல்லாக்கள் பகுதிகளை எடுத்துக்கொண்டால் பள்ளிவாசல் மினாராக்கள்லாம் ஜெகஜோதியாக விளக்குகளால், வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப ஜெகஜோதியா பள்ளிவாசல் அன்னைக்கு பார்த்தா ரொம்ப பெரிய கூட்டமா இருக்கும். நேர்ச்சிகள் என்கிற பேர்ல உணவுகள் விநியோகம் செய்வதும் இப்படியான ஒரு காரியத்தில் ஈடுபடுவதை நம்ம பார்க்கிறோம். இதை வழிபாடு என்கிற பேரில் செய்கிறார்கள். எப்படி ஜும்மாவுக்கு நம்ம எல்லாரும் ஒன்று கூறோம்னா இது இபாதத்து, இது வணக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெள்ளிக்கிழமையில ஜும்மா தொழுகைக்கு வருவதை, இப்படி ஒன்று கூடுவதை ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறாங்க. இது மாதிரி பராத் இரவுங்கிற பேர்ல ஒன்று ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்களா? அது மார்க்கத்தில் உள்ளதா? மார்க்கத்தில் உள்ளதுன்னா எல்லா முஸ்லீமும் கண்டிப்பா செய்யணும். இல்லாத ஒன்றை நாம உருவாக்கி செய்வோமே ஆனால், அது யூதர்கள் எப்படி மார்க்கத்தில் வரவு மீறி செய்தார்களோ, கிறிஸ்தவர்கள் எப்படி மார்க்கத்தில் வரவு மீறினார்களோ, அந்த யூத கிறிஸ்தவருடைய பாதையில பயணிக்கக்கூடிய ஒன்றாகத்தானே மாறும். இப்ப பராத் இரவுன்னு சொல்றாங்கல்ல, இந்த வார்த்தையை கேள்விப்படாத முஸ்லிமே நம்ம இருந்திருக்க மாட்டோம். இது இந்த பராத் இரவுன்னு குர்ஆன்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கா? குர்ஆன்ல எங்கேயாவது பராத் இரவு, லைலத்துல் பராத், பராத் இரவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? நமக்கு குர்ஆன்ல வேண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நமக்கு வழிகாட்டணும்ல. மார்க்கம்னு நம்ம ஒன்று சொல்றதா இருந்தால் குர்ஆன்ல தேடுவோம், அல்லது குர்ஆனுக்கு விளக்கம் வழங்குவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவோ நபிமொழிகள் ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ்லயாவது லைலத்துல் பராத், பராத் இரவு, இதுதான் பராத் இரவு, ஷாபான் பிறை 15 தான் பராத் இரவு, அந்த பராத் இரவுல என்னென்ன காரியத்தை நீங்க செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்களா? பராத் இரவுங்கிற சொல்லாவது இருக்கா? அந்த சொல்லு கூட கிடையாது. அந்த சொல்லை கூட இவர்கள் எப்படி உருவாக்கினார்கள், எப்படி கண்டுபிடித்தார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. வழி வழியா காலம் காலமா சொல்லப்படுகிற ஒன்றை கண் மூடி அப்படியே நம்பிக்கொண்டு செயல்படுகிற ஒரு போக்கு தான் அதில் வெளிப்படுகிறது ஒழிய, இப்படிப்பட்ட ஒரு இரவு குறித்து குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கான்னு தேடி இருந்தாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு இரவு குறித்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள்ல இருக்கான்னு அன்றைக்கே ஆலிம்கள்லாம் தேடி மக்களை நல்வழிப்படுத்தி இருந்தாங்கன்னா, இந்த பிதஅத், இந்த மார்க்கத்தில் இல்லாத இந்த பராத் இரவு சம்பந்தப்பட்ட அனாச்சாரம் நம்ம சமுதாயத்திடம் இருந்து என்றைக்கும் காணாம போயிருக்கும். அப்போ குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ பராத் இரவு என்கிற சொல்லே இல்லை.
அது குறித்து எந்த விதமான ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் கிடையாது. ஆனா இவங்களா என்ன செய்யறாங்க, ஷாபான் பிறை 15 பராத் இரவு, அந்த இரவு ரொம்ப சிறப்பான இரவு, அந்த இரவை பத்தி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இவங்களா என்ன சொல்றாங்க, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், இந்த குர்ஆனை அருள் பொருந்திய இரவில், முபாரக்கான இரவில் நாம் அருளினோம். முபாரக்னா என்ன விளங்குதுல, இந்த முந்தைய சமூகத்தில் முன்னால் பத்திரிகையெல்லாம் கூட அடிப்பாங்க, திருமண பத்திரிகை அடிக்கும் போது கல்யாண நேரத்தை குறிப்பிடுவாங்க. காலை இன்னாருக்கு இன்னாருடைய மகனும் இன்னாருக்கு, அது நிறைய பில்டப்லாம் இருக்கும். பல காலத்து பத்திரிகைலாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, நம்மள கல்யாணமான பலருக்கு கூட அப்படி போட்டிருக்கும். நம்ம பேர் எடுத்து பார்த்தா கூட என்னவா இருக்கும், தீன் குல செல்வன். யார் இவர் பள்ளியாசல் பக்கமே வந்திருக்க மாட்டார், இவருக்கு பட்டம் என்ன, தீன் குல செல்வன். இன்னும் தீனை நிலைநாட்டுறதுக்காக வேண்டிய இவரை அவங்க பெற்றோர்கள் பெற்றெடுத்த மாதிரி, அந்த பாதையில் அர்ப்பணிச்ச மாதிரி. அதே மாதிரி அந்த பொம்பளைக்கு பேர் இருக்கும், இன்னாரின் பேத்தியும் இன்னாரின் மகளும் ஆகிய தீன் குல செல்வி. அவளுக்கு குர்ஆன் கொடுத்து படிக்கணும்னா படிக்க தெரியாது, இப்படி பத்திரிக்கை அடிச்சிருப்பாங்கல்ல. அதுல ஸ்டார்டிங்ல பார்த்தா நிகழும் ஹிஜ்ரி சங்கையான இந்த ஆண்டில் பெரியோர்கள் நிச்சயித்தபடி இன்னென்ன தம்பதிகளுக்கு திருமணம் செய்ய இருக்கிறது, காலை 10:30 நண்பகல் 12 மணிக்குள் முபாரக்கான வேளையில். அங்கதான் இந்த முபாரக் பாய் வர்றாரு. எதுக்காக வேண்டி இதை சொல்றோம், இந்த முபாரக்குங்கிறது நமக்கு பரிச்சயமான ஒரு சொல்லுதான். முபாரக்கான வேளையில், அது என்ன முபாரக்கான வேலை, காலை 10:30 நண்பகல் 12 மணிக்குள் முபாரக்கான வேலை. இந்த டயத்துல தான் நாங்கள் கல்யாணம் பண்ண போறோம், அதுதான் முபாரக்கான நேரம். முபாரக்கான நேரம்னா என்ன, நல்ல நேரம், அருள் பொருந்திய நேரம். அதுவும் மார்க்கத்தில் கிடையாது, இவங்களா செய்யறது தான். அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, முபாரக்கான இரவில் இந்த குர்ஆனை நாம் அருளினோம். பாத்தீங்களா, முபாரக்கான இரவுன்னு அல்லாஹ் சொல்றான். எந்த இரவு, அதுதான் இந்த பராத் இரவு, அதுதான் ஷாபான் 15. அந்த இரவுல நம்ம விசேஷ தொழுகைகளில் ஈடுபட வேண்டாமா, அந்த பகல்ல நம்ம நோன்பு வைக்க வேண்டாமா, அந்த நாள்ல சிறப்பு வணக்க வழிபாடுகள், பள்ளிவாசல் அலங்கரிக்கிறது, அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாமா என்று சொல்லி மக்களை வழி எடுக்கிறாங்க, தவறான பாதைக்கு அழைக்கிறாங்க, மார்க்கத்தில் எல்லை மீற செய்ய தூண்டுகிறார்கள். குர்ஆன்ல அப்படி ஒரு வசனம் இருப்பது உண்மை. முபாரக்கான இரவில், அல்லாஹ்வினுடைய அருள் நிறைந்த இரவில் குர்ஆனை நாம் அருளினோம் அல்லாஹ் சொல்றான். இது எந்த இரவுன்னு யாருக்குமே தெரியாதா, அதில் சொல்லப்பட்டிருக்கிற முபாரக்கான இரவு, அல்லாஹ்வினுடைய அருள் நிறைந்த இரவு என்பது பராத் இரவா? அப்படி இரவு குறித்து குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்டுச்சா? அதுதான் நமக்கு குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டானே. எந்த இரவு அது, லைலத்துல் கத்ர் என்கிற ரமலான் மாதத்தில் அமைய பெற்றிருக்கிற லைலத்துல் கத்ர் என்கிற பாக்கியம் பொருந்திய இரவு. அல்லாஹ் அதுல லைலத்தி முபாரக்கான்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அது என்ன சொல்ற, குர்ஆனை நாம் அருளினோம் என்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த வசனத்துக்கு அல்லாஹ்வுடைய விளக்கத்தை தானே நீங்க தேடி போகணும். நீங்களாக பராத் இரவுன்னு ஏன் நீங்க அர்த்தம் வைக்கிறீங்க? எந்த ஹதீஸின் அடிப்படையில் அப்படி ஒரு பொருளை செய்து அவங்க செய்யக்கூடிய அனாச்சாரங்களை நியாயப்படுத்துறாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல மற்ற வசனங்களை தெளிவா சொல்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அருளப்பட்ட ரமலான் மாதம் எத்தகையது என்று சொன்னால் அதில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. அப்ப ரமலான் மாசத்துல தான் குர்ஆன் அருளப்பட்டது என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டு விட்டதற்கு பிறகு, அதில் லைலத்துல் கத்ர் என்கிற பாக்கியம் புரிந்த இரவில் தான் குர்ஆனை நாம் அல்லாஹ் அருளி இருக்கிறான் என்று மிக தெளிவாக குர்ஆன்ல நமக்கு சொல்லப்பட்டு விட்டதற்கு பிறகு, இங்க லைலத்தி முபாரக்கா, அருள் பொருந்திய பரக்கத்து நிறைந்த இரவு என்பது பராத் இரவு நீங்க எப்படி அர்த்தம் வைக்கலாம்? அப்ப குர்ஆன் என்ன பராத் இரவுல அருளப்பட்டுச்சா, ரமலான் மாசத்துல அருளப்பட்டுச்சா, லைலத்துல் கத்ர் என்கிற பாக்கியம் பொருந்திய இரவுல அருளப்பட்டதா? இவ்வளவு தெளிவா குர்ஆன்ல வழிகாட்டுதல் இருக்கும் போது இவங்க அந்த மார்க்கத்தில் இல்லாத காலமா இவங்க முன்னோர்கள் செய்து வந்த உன்னை நியாயப்படுத்துவதற்காக குர்ஆனை வளைக்கிறாங்க. குர்ஆன் வசனத்தை தப்பும் தவறுமாக செய்யக்கூடிய ஒரு செயல்ல ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாள்ல ஒரு வாதத்துக்கு அது பராத் இரவுன்னு நீங்க சொல்றீங்க, அந்த நாள்ல விசேஷமான தொழுகைகளை ஈடுபடுறதா இருந்தால் அதையெல்லாம் நமக்கு யாரு சொல்லித்தரணும்? நீங்களாக ஒரு நாளை தீர்மானிக்கிறீங்க, விசேஷமான வணக்க வழிபாடுகள் ஈடுபடுறீங்க. வணக்க வழிபாடுகளை கற்றுத்தருவதற்குத்தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்களா இல்லையா? இப்போ ஆஷூராவுடைய தினத்துல நோன்பு வைக்க வேண்டும் என்கிற ஒரு வழிபாட்டு முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்தாங்க. முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 9, 10 அந்த 2 நாள் நம்ம நோன்பு வைக்கணும். நோன்பு வைக்கும்படி ரசூல்லா நமக்கு சொல்லி தந்தாங்க. அதுக்கு காரணமும் சொன்னாங்க. என்ன காரணம் சொன்னாங்க? முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள்ல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காப்பாற்றப்பட்டாங்க, ஃபிரௌன் அழிக்கப்பட்டான், அவனுடைய கொட்டம் அடக்கப்பட்டது. அப்ப அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை காப்பாத்ததுனால நம்ம நன்றி செலுத்துவதற்கு நோன்பு வைக்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழிகாட்டுறாங்க. அப்ப இப்படி எந்த நாள்ல நோன்பு வைக்கணும், எந்த நாள்களில் நம்ம சிறப்பு தொழுகையில் ஈடுபட வேண்டும் என்பதை எல்லாம் சொல்வதற்கு தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க.
அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதுப்பணி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிவிட்டார்கள் என்று ஒரு முஸ்லீம் நம்புறமா இல்லையா? அல்லாஹ்விடமிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு என்னவெல்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டதோ அது எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. எதையுமே விடல, எதையுமே மறக்கல. ஒரு விஷயத்தை கூட மிஸ் பண்ணாம ரசூலுல்லாஹ் அனைத்தையும் மக்களுக்கு எத்தி வைத்து விட்டார்கள். இதுல ஒரு முஸ்லீமுக்கு சந்தேகம் இருக்கா? அப்படி சந்தேகப்படுறவங்க முஸ்லீமா இருக்க முடியுமா? அப்ப அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை உள்ளதை உள்ளபடி எந்த ஒன்றையும் மறக்காமல் விட்டு வைக்காமல் நமக்கு கற்றுத்தந்து விட்ட ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த அந்த இஸ்லாத்துல இன்னைக்கு இவங்க கொண்டாடக்கூடிய ஷாபான் 15 கொண்டாடக்கூடிய பராத் இரவு பத்தி இருக்கா? 3 யாசீன் ஓத வேண்டும் என்று இருக்குதா? அந்த நாள் பகல நோன்பு வைக்கணும்னு இருக்குதா? அது எப்படி செய்ய இயலும்? கேட்டா என்ன தெரியுமா செய்யறாங்க? அதை செய்யக்கூடிய முஸ்லீம்கள்ட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க, எங்க இதெல்லாம் மார்க்கத்துல இல்லையே, குர்ஆன்ல இல்லையே, ரசூலுல்லாஹ் சொல்லி தரல, ஏங்க இந்த காரியத்தை செய்றீங்கன்னு கேட்டா, நாங்க என்ன கொலையா பண்ணிட்டோம், நோன்பு தானே வைக்கிறோம், நாங்க என்ன கொலையா பண்ணிட்டோம், அந்த இரவுல தொலைத்தானே செய்யணும், இந்த கொலையா செய்து விட்டோம்னு கேள்வி எழுப்பி என்ன? தொழுகை நல்ல காரியம் தானே, நோன்பு வைக்கிறது நல்ல காரியம் தானே, திக்ர் செய்யறது நல்ல காரியம் தானே, நாங்க கொலையா பண்ணிட்டோம்னு கேட்கறாங்க. கொலையா பண்ணிட்டோம்னு கேள்வி கேட்டுட்டா அது சரின்னு ஆயிருமா? மார்க்க விஷயங்கள் இப்படி கேள்வி கேட்டு சரி காண முடியுமா? இப்படியா இஸ்லாத்துல ஒரு காரியத்தை இருக்கா இல்லையான்னு உரசி பார்ப்பதுக்கு இதுவா கேள்வி? நாங்க என்ன கொலையா பண்ணிட்டோம்னு கேள்வி கேட்டோம்னா அது மார்க்கமாயிருமா? இப்போ பள்ளிவாசல் இமாம் சுபு தொழுகிறார், 2 ரக்காத் தொழு வைக்கிறதுக்கு பதிலாக 4 ரக்காத் தொழுகிறார், சலாம் கொடுத்து முடிச்சிட்டாரு. எல்லாரும் மக்கள் பேசிக்கிறாங்க, என்னடா இன்னைக்கு என்ன இமாம் 4 ரக்காத் தூக்க கலக்கத்துல எதுவும் வந்துட்டாரா, 4ஆ தொழுது விட்டாருன்னு கேட்குறோம். இமாம்கிட்ட கேட்கும்போது அவர் இமாம் சொல்றாரு, நான் என்ன கொலையா பண்ணிட்டேன், சுபு 4ஆ தானே தொழுது, உங்களுக்கு சோம்பலா இருந்தா, நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன், நீங்க எல்லாம் தூங்கு மூஞ்சியா இருக்கிறீங்க, சோம்பேறியா இருக்கிறீங்க, ஒரு நாள் 2 ரக்காத் கூட தொழுறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, என்ன கொலையாக பண்ணிட்டேன்னு கேள்வி கேட்டா சரின்றுவோமா? இப்ப ஜும்மா தொழுகையை பயான் முடிச்சுட்டு ஜும்மா தொழுகையை 2 ரக்காத்துக்கு பதிலாக 1 ரக்காத்துல சலாம் கொடுத்து முடிச்சுட்டு மக்கள் கேட்கும்போது என்ன 2ங்கிறத 1 தொழுதே, என்ன கொலையா பண்ணிட்டேன், 1 ரக்காத் தானே குறைச்சேன் அப்படின்னு கேள்வி எழுப்பணும்னா அது சரின்னு ஆயிருமா? மார்க்கத்துல எல்லாம் நம்ம கை வைக்கிறதுக்கு இந்த கேள்வியை பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற மார்க்கத்தை உள்ளதை உள்ளபடி அப்படியே செய்யணும். எதையும் கூட்டக்கூடாது, எதையும் குறைக்க கூடாது, அந்த அதிகாரம் நமக்கு இல்லை. மார்க்கத்தில் உள்ள கையை வைத்து கூட்டுவதற்கு குறைப்பதற்குரிய அதிகாரம் இறை தூதர்களுக்கே வழங்கப்படலை. இறை தூதர்களை உள்ளதை உள்ளபடி எடுத்து சொல்லணும். உமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எல்லா இறை தூதர்களும் சொன்ன வார்த்தை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பதிவு செய்கிறார். தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர